ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டிமார்ட் போயிட்டுருக்கோம். டிமார்ட்டில் வந்து 250 ருபீஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு என்ன வாங்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வேளச்சேரியில் இருக்கோம் அண்ட் வேளச்சேரி கிட்ட போயிட்டுருக்கோம். ரீச் ஆனதுக்கப்புறம் 250 ருபீஸ்க்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். எனக்குமே ஐடியா இல்லை அங்கே ஏதாவது 250க்கு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. பட் தென் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் மோர் ஓவர் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நான் டைரெக்டாக பேசி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம டிமார்ட் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுல இது தான் 15 ருபீஸ் இருக்குது. 15 ருபீஸ்க்கு நம்ம இந்த பிரிட்டானியா பிராண்டோட காபிள்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம பார்ப்போம். என்னோடய ஃபேவரட் வந்து மக்கானா. பட் மக்கானாவோட ப்ரைஸ் வந்துட்டு 573 சம்திங். ஆமாம், 573. பட் அது நம்ம பட்ஜெட்டில் இல்லாதனால வாங்க போகிறது இல்லை. ஸோ வேறு இடத்துக்கு போவோம். ஹெவியஸ்ட் க்ரௌட். இந்த ஏரியாவில் வந்து பிளாஸ்டிக்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். வாங்க. இந்த ப்ராடக்ட் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் பிகாஸ் இது தேவைப்படுது. ப்ராடக்ட் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 40 ருபீஸ்க்கு. இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். ஸோ யா, இது வந்து நம்ம இதே வந்து நம்ம மைக்ரோ ஃபைபர் டவல், பேசின் டவல் வாங்குகிறோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 49 ருபீஸ். ஸோ இந்த டவல் ஒன்று எடுக்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து 170 ருபீஸ்க்கு இருக்குது. பட் கிளாஸ்வேர் இப்போ நம்ம பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப லவ்லி அண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. பட் 170 ருபீஸ் தான். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு பீலர் மாதிரி. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இது 45 ருபீஸ்க்கு இந்த பீலர் எடுத்திருக்கோம். ஐ திங்க் 3-in-1 மாதிரி இருக்குது, ஸ்லைசரோடு இருக்குது. ஸோ இதான் ஒன்று எடுக்கிறோம். டீ ஃபில்டர் எடுத்திருக்கோம். டீ ஃபில்டர் வந்து 45 ருபீஸ். ஸோ இது ஒன்று எசென்ஷியலாக தேவைப்படுது. இதுவும் எடுத்திருக்கோம். பேகு கிளிப்பு 59 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் நமக்கு 50 ருபீஸ்க்கு தான் தேவைப்படுது. அதனால் 50 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் பார்க்கணும். 200 ருபீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவுல் நம்மளுக்கு 30 ருபீஸ்க்கு இருக்குது. 29 ருபீஸ். ஸோ இது ஒன்று எடுக்கிறோம். ப்ளஸ் இன்னும் 20 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். பண்ணால் நம்ம 250 ருபீஸ் அவுட். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம காட்டுறது வந்து ஸ்க்ரப். ஸோ இது வந்து ஒரு 20 ருபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நம்மளோட 250யோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. நம்மளோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் 250 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாட்டில். ஸோ கவுண்ட் பண்ணாதீங்க. இது என்ன நான் எடுத்துருக்கோன்றதை நான் வீட்டில் போயிட்டு ஒரு ப்ராடக்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மச் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம அப்படியே டைரெக்டாக பேசும்போது. பிகாஸ் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கு நடுவில் நம்ம அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதை பற்றி பேசுகிறது ரொம்ப கச்சன்னு சவுண்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் பண்ணது வந்து வீக் டேயில் வந்திருக்கணும். வீக்கெண்டில் வந்துட்டேன். தட்ஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். என்னால் தனியாக அந்த வ்ளாகை பண்ண முடியல. ஸோ சேலஞ்ச் வீடியோ பண்ணுறவங்க எல்லோரும் தயவு செஞ்சு வீக் டேஸில் வாங்க. செம்ம க்ரௌட் இருக்குது. என் பின்னாடி உங்களுக்கு அப்படியே பார்க்க முடியும். இதுக்கு நடுவில்
நம்மளால் வந்து பேசிகிட்டே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் சம்ஹவ் இன்றைக்கி 250 ருபீஸ்க்கு நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்றது காட்டுறேன். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸ்காட்ச் ப்ரைட் வந்துட்டு 20 ருபீஸ் ஆஃப்க்கு பதிலாக நம்ம 20 ருபீஸ்னு நினச்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்ம அதை வச்சுட்டு லேஸ் சிப்ஸ் எடுத்துருக்கோம். லேஸ் வந்து 20 ருபீஸ். ஸோ லேஸ் சிப்ஸ் எடுத்துருக்கோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 250 முடிக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 250 ருபீஸோட பட்ஜெட் ஷாப்பிங் முடிச்சிருக்கோம். பட் அது எவ்வளோ வர்த் எனஃப்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அந்த டே நான் சூஸ் பண்ணது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பிகாஸ் இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் செம்ம க்ரௌட். எங்களால் ஹேண்ட்லே பண்ண முடியல, நானும் பேச முடியல, வீடியோ எடுக்க முடியல, அந்த ட்ராலியை நகர்த்த முடியல. எதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் சம்ஹவ் அந்த 250 ருபீஸ்னால நான் தப்பித்தேன். ஐ திங்க் ஸ்டார்டிங்னால நான் 250 வச்சுருந்தேன். இல்லைனா ஒரு 500 1000 வச்சுருந்தேன்னா என்னால் உள்ளே போய் வெளிலே வந்திருக்க முடியாது. பட் தென் ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு குட்டி ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் அங்கே கிராண்ட் மாலில் பெருசாக ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஸோ அதனால் அங்கே இருக்க ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கீழே நம்மளுக்கு வெளியில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த மயோனீஸ் யூஸ் பண்ணி சாஸ் யூஸ் பண்ணி இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிக்காது. அதனால் நான் அதை பெருசாக சாப்பிடல. நாங்கள் டைரெக்டாக மேலே இருக்க ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பட் செம்ம ஹெவியாக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். யூ ஷுட் கிவ் மீ அ கமெண்ட். நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாய்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஆடிபிளாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம வந்து அங்கே 250 ருபீஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். பட் ஹவு டிஃபிகல்ட்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தில் என்னால் பேச முடியல, vlog எடுக்க முடியல, அண்ட் கேமரா மைக் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளால் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் ஸோ மச் ஆஃப் க்ரௌட். அண்ட் அது ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். 250 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பட் பர்ச்சேஸ் பண்ணதை நான் வீட்டில் வந்து காட்டுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நான் 1 by 1 காட்டுறேன். இது வந்து 29 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருந்தோம், ஞாபகம் இருக்குல்ல, இந்த பவுல். ஸோ இந்த பவுல் ஒன்று ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ இந்த பவுல் ஒன்று வாங்கியிருந்தோம். ப்ளஸ் இந்த பேசின் டவல் நமக்கு வந்து இங்கே ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேங்கிங் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த டவல் வந்துட்டு கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பேசின் கிட்டே நீங்கள் இதை வச்சுருக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஹேண்ட் டவல் இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. பட் இட் இஸ் அ ரீபர்ச்சேஸ். நம்ம வி பாட் ஒன் மோர்.
ஸோ இது வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டி, இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வாங்கினது இந்த ஃபில்டர், டீ ஃபில்டர். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த டீ ஃபில்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் சாப்பிட மாட்டேன், பட் தென் 20 ருபீஸ்க்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கணும். ஆக்சுவலாக வேறு எதுவும் கிடைக்கல, அதனால 20 ருபீஸ்க்காக இது வாங்கினது. ப்ளஸ் ஸ்காட்ச் பிரைட், இதுவும் நம்ம வாங்கியிருந்தோம். இது வந்து அந்த 2-in-1 மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப் ப்ளஸ் ஸ்க்ரப் பேட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே எசென்ஷியல் தான். ப்ளஸ் இது வந்து கிரேட்டர். இந்த கிரேட்டர் ஆக்சுவலாக வீடியோவில் நான் வந்துட்டு பீலர்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் பீலர் தேடிட்டு இருந்தோம். அங்கே வந்து மல்டி ஃபங்க்ஷனல் 3-in-1 பீலர் இருந்தது. அது வேண்டாம், எனக்கு வந்து ராயல் பிராண்டில் பீலர் வேணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது தேடினதுனால நான் அதை டக்குன்னு இதை எடுக்கும்போது பீலர்னு சொல்லிட்டேன். பட் இது பேர் கிரேட்டர். ஓகே, இந்த இஞ்சி துருவுறதுக்கு எனிதிங் ஃபார் கிரேட்டிங் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீஸ் ஆர் ஸ்லைசிங் இதுக்கெல்லாம் இது வந்து இந்த இடத்துல ஸ்லைசிங் பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துல கிரேட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரிட்டானியாவில் நிறைய கேக்ஸ் கொடுப்பாங்கல்ல, எனக்கு பெருசாக க்ரீம் இருக்க கேக் பிடிக்காது. ஸோ க்ரீம் இல்லாமல் இந்த பிரிட்டானியா கேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன சேலஞ்ச் 250 ருபீஸ்க்கு கரெக்டாக பண்ணிட்டோம். I hope you love this video. If you have any more challenges, நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். I am ready to take this up. Thank you so much for watching. Bye bye. மறக்காம subscribe பண்ணிடுங்க. Tata.